ஹை நண்பா, ஜிப்மர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். 3 நோட்டிஃபிகேஷனும் வந்து ஒரே வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுன்பா, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வரும். ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் என்னை மோட்டிவேட் பண்ணோம். இதுமாரி எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்கு வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,000 வந்து இருக்கும். ஓகேவா? ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கம்பேரிட்டிவ் எவால்யூஷன் ஆஃப் இன்டென்சிஃபைட் ஷார்ட் கோர்ஸ் ரெஜிமெண்ட் அண்டு ஸ்டாண்டர்ட் ரெஜிமெண்ட் ஃபார் அடல்ட்ஸ் டிபி மெனிக்டிஸ் ப்ரோட்டோகால் ஃபார் அன் ஓப்பன் லேபிள் ரேண்டமரைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் இன்ஷார்ட் ட்ரையல்னு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. என்ன ஏஜென்சிலேருந்து ஃபண்ட் இதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஐசிஎம்ஆர் வந்து கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் தான் வந்து ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டரு. இந்த 3 போஸ்ட்டுக்கும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு தான் கதிரவன் தான். டிபார்ட்மெண்ட்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், மெடிசின் டிபார்ட்மெண்ட் தான். இதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும், டேட்டா கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும், என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும், பேஷண்ட்டை வந்து கண்காணிக்கிற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட் ரிலேட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து இது குவாலிஃபிகேஷனு ரெகக்னைஸ் காலேஜில் வந்து இல்லைனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 1 இயர் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் வந்து நீங்கள் இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே இருந்தால் வந்து நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா, ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்கேனர் கோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்கேனர் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எப்போ கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2024 5 PM வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதர் மோடு வந்து வில் நாட் பி ப்ராசஸ் ஆர் அக்செப்டட்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதர் மோடில் வந்து ஏன் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகன்ஸ் வில் பி ஷார்ட்லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த டீட்டெயில். அப்ளிகன்ஸ் வந்து எப்படி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்கள் சிவி இல்லைனா வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா, அதை வச்சு தான் உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன மோட்ஸில் வந்து இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் 10க்கு மேலே எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிற மாரி இருக்கும். அதுவும் கம்மியான அப்ளிகன்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்காத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர்லி ஃபார் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து இருக்கிறாங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது. நீங்கள் வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். லைக் என்ன டியூரேஷன் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரினா 3 இயர்ஸ் வரையும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி மட்டும் தான் இருக்கும். வேறு எந்த அலோவன்ஸும் உங்களுக்கு இருக்காது. நோ அதர் அலோவன்ஸ் ஆர் பேபிள்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதிகமான போஸ்ட் கிடையாது. ஒரே ஒரு போஸ்ட் தான். அந்த ஒரு போஸ்ட்டு தான் வந்து இந்த அப்ளிகன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? இதை பற்றி கிளியராக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகன்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000. அதே தான் ப்ராஜெக்ட் டைட்டில் சேம் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இன்ஷார்ட் ட்ரையலில்
ஃபண்டிங் ஏஜென்சி வந்து சொன்னமே ஐசிஎம்ஆர், ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் அவரே தான், கதிரவன் தான். டிபார்ட்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிசினு. இதுக்கும் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன பார்த்தா கலெக்ஷனு, ஸ்டடி டாக்குமெண்டேஷனு, என்ட்ரி, கோஆர்டினேஷன் வித் லேபு, இல்லைன்னா கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபாலோ அப் விசிட்ஸு, ஃபீல்டு விசிட் பண்ணுற மாரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து 3 இயர் வந்து பிஎஸ்சி வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் படிச்சிருக்கணும். ஒரு நல்ல யூனிவர்சிட்டி இல்லைனா ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி இல்லைனா வந்து காலேஜில் வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பீரியன்ஸ் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற மாரி, இல்லைனா கிளினிக்கலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண மாரி 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும், பேச தெரியணும். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸு. இதுக்கும் வந்து சேம் மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு தான், கடைசி டேட்டு 22/8/2024 5 PM நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ரிட்டன் டேஸு இன்டர்வியூ சேம் தான், அது சொன்ன மாரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே 3 இயர்ஸில் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ அதர் அலோன்ஸ்னு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் போஸ்ட் என்னென்னு பார்ப்போம். தேர்ட் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸு. சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வந்து சேல்ரி. சேம் ப்ராஜெக்ட் தான், அதே ஃபண்டிங் ஐசிஎம்ஆர், அதே இன்வெஸ்டிகேட்டரு, சேம் டிபார்ட்மெண்ட்டு. நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டாக்குமெண்டேஷனு, அது வந்து ஐபி இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபி அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்ஷன் ஆஃப் கிளினிக் ஸ்பெசிமென்ஸில் வந்து கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். கோஆர்டினேஷன் வித் லேப் கூட கோஆர்டினேட் பண்ணுற மாரி இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேஷண்ட்டை வந்து கண்காணிக்கிற மாரி இருக்கும். ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒரு காலேஜில் இல்லைன்னா யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும். இன்னொன்று முக்கியமானு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கரண்ட்டாக வந்து தமிழ்நாடு நர்சஸில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தமிழ் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் இதுக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் வந்து சேம் மெத்தடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கும் வந்து சேம் டேட் தான், 22/8/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சேம் மோடு, ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மோடும் கிடையாது. இதுலேயும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 10 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக 10 மெம்பர்ஸுக்கும் கீழே இருந்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அவ்வளோதான். இது எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு போஸ்ட்டு தான். இது வந்து பெர்மனண்ட்டாக இல்லை டெம்பரரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இதுவும் எவ்வளோ இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரினா 3 இயர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சேல்ரி வந்து 18,000 ப்ளஸ் வந்து 10% வந்து ஆச்சு பெர் மந்த்துன்னு சொல்லுவாங்க. நோ அதர் அலோவன்ஸும் வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு எந்த அலோவன்ஸும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் வந்து 3 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஒரே ப்ராஜெக்ட்லேருந்து தான். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக அவங்களும் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி. முக்கியமாக வந்து இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பார்ப்பாங்க, வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்பா. இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அது வரையும் வந்து ஒன்று நண்பா. பை நண்பா.